மாசமே போயிருக்க கூடாதுண்ணே. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அவர் உள்ள தள்ளி இருக்கண்ணே. அப்படி எப்படி தம்பி செஞ்சிட முடியும்? மாமனை கூப்பிட்டு போய் போலீஸ் அடிச்சா மாமங்கள்ல கண்ணீர் வரும், மாமங்கள்ல கண்ணீர் வந்தா அக்கா கண்ணில் கண்ணீர் வரும், அக்கா கண்ணில் கண்ணீர் வந்தா நம்ம கண்ணில் கண்ணீர் வரும். இதுதானே உண்மை தம்பி. கோவத்துல எந்திரிக்கிறவன் நஷ்டத்துல உட்காருவான். அதுக்காக அவர் சொல்றதெல்லாம் கேட்டு தலையாட்டு இருக்க முடியுமாண்ணே? வரி கட்டவே வக்கு இல்ல, அப்புறம் இது கரண்ட் கட் பண்றாரு. வீடு தம்பி, அவர் என்ன பண்ணிருவார் பாத்துருவோம். ஒரு சின்ன யோசனை, பிரியா நம்ம வீட்டு மருமகள் ஆகிட்டா மாமா நம்ம சொல்றதெல்லாம் கேட்பார்ல, நமக்கு அடங்கிடுவார்லண்ணே. என்ன சொல்ல வர்ற தம்பி? அது வந்துண்ணே, பிரியாவை தம்பி பிரியாவை கல்யாணம் பண்ணிக்கலான்னு யோசனை சொல்லுது. அது எப்படி முடியும் சாரோ? ஏன் அப்படி சொல்றீங்க? உங்க தம்பியும் பிரியாவும் ஒன்னா பேசுறாங்க, பழகுறாங்க, கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டா சந்தோஷமா இருந்துட்டு போறாங்க. இதுல என்னங்க தப்பு இருக்கு? ஆமா, ஒரு பொண்ணை உள்ளூர்ல கொடுத்துட்டு மாமனு மச்சான அவுத்துட்டும் முறைச்சிட்டும் கிடக்குறான். ஊரே கூடி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது. இன்னொரு பொண்ணை போய் அந்த வீட்டுல கட்டணும், காலத்துக்கு மாமன் மச்சான் முறைச்சிட்டு கிடக்கணும். தேவையா சரோ இது? நீங்க தப்பு கணக்கு போடுறீங்க. அது எப்படி பொண்ணை கொடுத்துட்டு மருமக பிள்ளை கூட சண்டை போட வருவாங்க? பின் எப்படி சாரோ? நம்மளை மதிக்காம தம் பொண்ணை கொடுக்கறதுக்கு இன்னொரு மாப்பிள்ளை எங்க மாமன் பாக்குறப்போ அந்த வீட்டுல போய் எப்படி சாரோ நான் பொண்ணு கேட்க முடியும்? அவங்க பண்ணிருக்கிறதும் தப்புதாங்க. தம்பிக்கு வெளியூர்ல பொண்ணை பார்ப்போம், பேசி முடிப்போம், ஜாம் ஜாம்னு கல்யாணத்தை பண்ணுவோம். என்னடா கைய குடும்பமா? என்னடா இந்த புடிச்சுக்கோ, இனிமே நீயே வச்சுக்கோ. இப்படியே எங்கேயாவது போய் சந்தோஷமா இருங்க மாமா, வேற வழியே இல்ல. ஏண்டா உனக்கு என்ன பைத்தியத்தை பிடிச்சிச்சாடா? மாமா ஐயனும் அம்மாலும் மாப்பிள்ளை வீடு பார்த்து பேசி முடிக்க போயிட்டாங்க. ஒரு சின்ன சந்து கிடைச்சது, அதுல பூந்து ஓடி வந்துட்டோம். வேற வழி இல்ல மாமா, கல்யாணம் பண்ணிட்டு எங்கேயாவது போய் சந்தோஷமா இருங்க. எங்க அண்ணன் என்னடா நினைப்பாரு இவ்வளவு கூட்டு போனா? மாமா அப்புறம் பொண்ணு தரல அது இதுன்னு வீட்டுக்கிட்ட வந்து சத்தம் போடக்கூடாது. உனக்கு தெரியுமா அண்ணன் இந்த பொண்ணை கட்டக்கூடாதுன்னு சொல்லிருக்காரு. எங்க அப்பா கூட தான் சொல்லிருக்காரு உங்களை கட்டக்கூடாதுன்னு. நான் என்ன அப்படியே கேட்டனா? உங்க அண்ணன் சொன்ன எல்லாத்தையும் கேட்கணும்னு சட்டம் ஒண்ணு எழுதி வைக்கல. கூட பிறந்தவன் என் கண்ணு முன்னாடி என் தங்கச்சியை கை நீட்டி அடிக்கிறீங்க. இப்பவே இப்படி அடிச்சா கால புள்ள எப்படி என் தங்கச்சியை கண் கலங்காம வச்சு காப்பாத்த போறீங்க? நான் என் தங்கச்சி மேல உண்மையான பாசம் வச்சிருந்தனாலதான் அப்ப உன் கூட வாழணும்னு சொன்னா இங்க கூட்டிட்டு வந்தேன். உங்க ஒண்ணு உங்க மேல உண்மையான பாசம் வச்சிருந்தா என்ன பண்ணிருக்கணும்? பிரியாவை கேட்டு கட்டி வைக்க வேண்டியதுதானே? உங்க ஒண்ணு சொன்னதுக்காக என் தங்கச்சியை வேணாம்னு சொன்னா என் தங்கச்சி நீங்க காதலிச்சது போய், கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சது போய், அவ கூட வாழணும்னு நினைச்சது போய், எல்லாமே பொய் பொய் பொய். பிரியா, இவரை நம்பி பிரயோஜனம் இல்ல. இவர் ஒரு அண்ணன் சென்டிமெண்ட் இடியட். வா பிரியா போலாம். அண்ணே பெரியண்ணே வந்துட்டாங்கண்ணே, சின்னண்ணே வந்துட்டாங்கண்ணே. கூட வருவாங்க. மாமா மாமா வணக்கம் மாமா. வணக்கம் வணக்கம் வணக்கம். வாங்க மாமா, ஆசீர்வாதம் பண்ணுங்க. போதும்யா, ஆசீர்வாதம் பண்ணுங்க. போதும்யா. டேய் பாரு, புது உறவு, புது ரத்தம், புது பாசம். இப்ப பாரு, புது கௌரவத்தோட இருக்கேன். பாத்துக்க மாமா, நீங்க வந்து ரொம்ப சந்தோஷம் மாமா. கடவுள் தான் உங்களை அனுப்பிச்சு வச்சிருக்கேன். ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள. மாப்பிள்ளை உங்களுக்காக காலையில இருந்து காத்துக்கிட்டு இருக்காரு. அப்படியா? வாங்க மாமா. உள்ள வாங்க, எல்லாரும் வாங்க. எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க, மேல வாங்க, மேல வாங்க. மாமா என்ன சாப்பிடுறீங்க? காபி, டீ, பால், பூஸ்ட், போனிட்டா என்ன வேணும்? ஆப்பிள் ஜூஸ் சாப்பிடுங்க, பைனாப்பிள் ஜூஸ் சாப்பிடுங்க, திராட்சை ஜூஸ் சாப்பிடுங்க. ஆனா ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டு ஆகணும் மாமா. மைசூர் பாக்காது சாப்பிடுங்க மாமா. இவன் ஒருத்த இடையில மாப்பிள்ள, அதெல்லாம் ஒண்ணு வேணா. கையோட ஜோசியரை கொண்டு வந்திருக்கேன். முதல்ல நல்ல நேரத்தை பார்ப்போம், மூர்த்த தேதியை குறிப்போம், தட்டை மாத்துவோம். அதுக்கு பிறகு ஜாம் ஜாம்னு பெரிய விருந்தே வச்சிருவோம். ஜோசியரே நேரத்தை பாரு, சீக்கிரமா நல்ல நேரம் பாரு. பாரு நல்லா. பெரியவங்க பேசிட்டு இருக்காங்க. மைசூர் பாக் சாப்பிடுறா. இந்தா
ஐயா பாத்துட்டுங்க ஐயா, சொல்லுப்பா. வர்ற மாசம் ஆடி மாசம் சரி. ஐயா, அதுக்கு அடுத்த மாசம் ஆவணி மாசம் சரி. ஐயா. ஆவணி மாசம் 20ஆம் தேதி ரொம்ப நல்ல நாளுங்க ஐயா. ரொம்ப தள்ளில இருக்கு. அதானே. ஐயா கல்யாணம்னா மண்டபம் பார்க்கணும், துணிமணி எடுக்கணும், நகை நட்டு வாங்கணும், பத்திரிக்கை அடிக்கணும். நீங்க தட்டை மாத்திட்டீங்கன்னா அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் நடந்துருங்க ஐயா. அப்படியே நாள் நெருங்கணும் ஐயா. பலகாரம் சுடணும். நீ அதுலயே இரு. சரி, சொல்லுங்க ஐயா. முதல்ல நல்ல நேரம் முடியறதுக்குள்ள தட்டம் மாத்திக்கணும். மாத்திக்கலாம் ஐயா. கொடுங்க. இந்தாங்க. ஆகஸ்ட் 15க்குள்ள கிடைக்கணும். கும்பிடணுங்க ஐயா. பில்டிங்க எம்எல்ஏ திறந்து வைக்கிறாரப்பா. ஐயா என்னையா சர்க்கஸ்ல தப்பிச்சு வந்த கோமாளி மாதிரி இருக்கிற? அப்படி இல்லைங்கய்யா, நாங்க ரெக்கார்ட் டான்ஸ் போடுறோங்க ஐயா. உங்க ஊருக்குள்ள ரெக்கார்ட் டான்ஸ் போடலான்னு வந்திருக்கோம். ஆமா, ரெக்கார்ட் டான்ஸ் போறன்ட்டு வருவீங்க, ஊருக்குள்ள ரெக்கார்ட் டான்ஸ் போடுவீங்க, ஜனங்கள்லாம் அங்க வந்து கூட்டம் கூடிக்குவாங்க, வீட்டை விட்டுட்டு வந்துருவாங்க, நீங்களா ஆளை வைப்பீங்க, எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போயிருவீங்க. அதுதான் உங்க பிளான். ஐயா அப்படிலாம் சொல்லாதீங்க, நாங்கெல்லாம் கலைஞர்கள், அந்த மாதிரி பொய்யெல்லாம் சொல்ல மாட்டோம். உண்மையா உழைப்போம் ஐயா. நாங்க கூத்து போட்டு ஊர்ல உள்ள எல்லாரும் கைதட்டி சந்தோஷப்படுறதா எங்க சந்தோஷம். அதுல வர்ற காசு போதும் ஐயா. திருட்டு தரமெல்லாம் பண்ண மாட்டோம் ஐயா. யோ ஐயா, ஊர்லயே மழை துளி போய் பஞ்சம் பசியும் பட்னியுமா கிடக்குறாங்க, நீ வந்து போட்டு உனக்கு என்ன கிடைக்க போகுது? இல்லைங்கய்யா, அப்படிலாம் சொல்லாதீங்கய்யா. நீங்க சாப்பிடறதுல ஒரு பருக்க போதுயா. அந்த மாதிரி ஊர்ல எல்லாரும் கொடுத்தாங்கன்னா எங்க வயிறு நிறையா. கொஞ்சம் கருணை காட்டுங்க ஐயா. ரொம்ப நல்லா பேசுறியா ஐயா. நீங்களும் நல்லாவே பேசுறீங்க சரி சரி, ஊருக்குள்ள எங்க இடம் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஐயா. அந்த ஸ்கூலுக்கு எதிரில ஒரு காலி கிரவுண்ட் இருக்குயா, அதை நீங்க கொடுத்தீங்கன்னா அதை நாங்க கிளீன் பண்ணி அங்கேயே செட்டு போட்டு கூத்து ஆரம்பிச்சிருவோம் ஐயா. சரி சரி பண்ணிக்க. ஆனா நம்ம தலைவர் பாட்டு டெய்லி 5 பாட்டு போடணும் ஐயா. வாத்தியார் பாட்டு போடாம நான் நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதே இல்லையா. கண்டிப்பா போட்டுருவோம் ஐயா. இந்த ஆபாசமா ஏதாச்சும் பண்ணீங்க அவ்வளவுதான், எல்லாத்தையும் அடிச்சு ஐயா, தெரிஞ்சிருவேன். அந்த மாதிரி எல்லாம் எங்களை நினைக்காதீங்க. நாங்கெல்லாம் உண்மையான கலைஞர்கள், அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டோம். அதெல்லாம் கத்துக்குட்டிகள் பண்ற தப்பு ஐயா. சரி போங்க, பார்த்து பண்ணுங்க போங்க. ஐயா கண்டிப்பா நீங்க கூத்து பார்க்க வரணும் ஐயா. சரி சரி, 3 கண்டிப்பா வருஷம் வரணும் பார்க்கணும் போங்க. ஐயா. பாத்தீங்களா ஐயா? ஓகே ஓகே, ரொம்ப நன்றி இதெல்லாம் ஐயா. வேணாயா. ஏய், போடா போய் சீக்கிரம் வேலையை பாரு. யோ நிறுத்தியா, எதுக்கு அங்க தோண்டிட்டு இருக்கீங்க? யோ நீ யாரையா? வாயாங்க. யோ இங்க வாயாங்கற. வர்றியா வர்றேன். இங்க என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயா நாங்க ஊரா போய் கூத்து கட்டுறவங்க ஐயா. கூத்துன்னா ஐயா இந்த ரெக்கார்ட் டான்ஸ் எல்லாம் போட்டு ஆடுவாங்களே, டங்கர ரெக்கர டக்கர ரெக்கர டங்கர ரெக்கர ரெக்கர டக்கர டக்கர. நிறுத்தியா, யாரை கேட்டியா அங்க கூத்து கட்டிட்டு இருக்கீங்க? ஐயா அந்த ஊராட்சி தலைவரை கேட்டுதாயா போட்டோம். நீ ஊராட்சி தலைவரை கேளு, யார வேணா கேளு. என்ற ஐயா இந்த ஊரு நாட்டாம, நான் நாட்டாமையோட ஒரே பையன். அப்படியா? என்கிட்ட கேட்கணுமா இல்லையா? கேட்கணுங்கய்யா கேட்கணுங்கய்யா. ஐயா நீங்க சூடா இருக்கீங்க, உட்காந்து பேசுங்கய்யா. இந்த வந்துருங்க ஐயா, உட்காருங்க. இப்ப உட்காருங்கய்யா. இப்ப சொல்லுங்கய்யா. சரி, ஏதோ கூத்து கட்டுவேன்னு சொன்னீங்க. ஏமா கங்கா, என்னப்பா? ஐயாக்கு ஜில்லுன்னு கொஞ்சம் தண்ணி கொண்டாமா. ஐயா கொடு, உன் கையால கொடு. என் பொண்ணு அம்மா ஜாடை, குத்தாட்டம் குச்சிப்புடி இடுப்பாட்டம் எல்லாம் நல்லா ஆடுவா. யோ ஐயா நல்லா ஆடுவான்னு சொன்னியே, ஆட சொல்லியா பாப்போம். இதோ ஆடுங்கடா மச்சான் ஆடுங்கடா, அழகான பொண்ணு பார்த்து ஆடுங்கடா. ஏய்யா ஸ்டெப் இது மாறி போச்சு ஐயா. என்ன அது? உன்னையவே ஆட சொன்னா?
உன் பொண்ணை ஆட சொல்லு. அப்படியா? டேய் பாட்டை போடுங்கடா. நீ ஆடுமா, ஐயா ஆசைப்பட்டு கேக்குறாரு. சுத்தி வளைச்சு ஆடுவான் பாருங்க ஐயா.